அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் முருகனுடைய சக்தி உங்களுக்குள்ள இருப்பதற்கான முக்கியமான 2 அறிகுறிகளை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். முருகன் மீது மிகவும் தீவிரமாக பக்தி இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. சாதாரணமாக பூஜை செய்யும் பக்தர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை மட்டும் மற்ற அவருக்கு உகந்த நாட்கள் மட்டும் வழிபாடு செய்யும் பக்தர்களும் இருக்கிறாங்க. அன்றாட தினமும் முருகனை நினைத்து நினைத்து வழிபாடு செய்பவர்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாகவும் பார்த்திங்கன்னா முருகன் மீது பக்தி கொண்டவர்கள் ஏராளமானவர்கள். அதில் ரொம்ப அதீத அன்பு கொண்டவர்கள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான 2 அறிகுறிகள் இருக்கும். இந்த அறிகுறிகளே பார்த்திங்க அப்படின்னா மிக மிக அவங்க முருகன் மீது தீவிர பக்தர்களாக இருப்பாங்க. முருகனுடைய அருளும் சக்தியும் கட்டாயமாக அவங்க மீது இருக்கும். முருகனுடைய அருள் உணர்ந்திருப்பாங்க, முருகனை உணர்ந்திருப்பாங்க. ஒரு விதமாக ஒரு உணர்வு அவங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். முருகனுடைய அருள் அவங்களுக்குள் இருக்கும்போது அவர்களுடைய நினைவு எப்போதுமே முருகன் மேலே தான் இருக்கும். அவங்களுடைய சிந்தனை எப்போதுமே முருகன் மேலே தான் இருக்கும். அவங்க நினைக்காட்ட கூட அவங்களுடைய மனது பார்த்திங்கன்னா எப்போதுமே முருகனை சிந்தித்து கொண்டே தான் இருக்கும். எந்த நேரமும் அவங்களுடைய முருகனுடைய நினைவுகள் அவங்களை சுற்றி இருந்து கொண்டே இருக்கும். முருகனுடைய படத்தை அதிகமாக அவங்க பார்ப்பாங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகனுடைய படத்தோ வேலோ அல்லது முருகனுடைய பெயர்களோ இல்லை முருகனுடைய சம்மந்தப்பட்ட பெயர்களோ அவங்க அடிக்கடி அதை கேட்டுக்கொண்டோ அல்லது பார்த்து கொண்டோ இருப்பவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதீத தீவிர பக்தி கொண்டவர்கள் எப்போதுமே முருகன் நினைவாலே இருந்து கொண்டே இருப்பார்கள். அவர்கள் இருக்காட்டாலும் நினைவு அவங்களுக்குள்ளே இருக்கும். முருகனுடைய நினைவு நிச்சயமாக இருக்கும். அவங்க மற்ற ஏதாவது ஒரு வேலை பார்த்தாலும் அவங்களுடைய மனது எப்போதுமே முருகன் சிந்தனையாகவே இருக்கும். அவங்க எதற்கெடுத்தாலும் முருகனுடைய பெயரை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. அதாவது ஒரு தும்மல் போட்டால் கூட அல்லது பார்த்திங்க அப்படின்னு ஏதாவது தடுக்கி விழுந்தால் கூட முருகனுடைய நாமத்தை தான் அவங்க சொல்லுவாங்க. அதிகமாக முருகனுடைய நாமத்தை சொல்பவர்களாக இருப்பாங்க. இதுதான் முக்கியமான அறிகுறி. எந்த கடவுளுடைய நாமத்தை நம்ம அதிகமாக சொல்கிறோமோ அவங்கள தான் நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுடைய உள் மனதும் சரி நம்மளும் சரி ரொம்ப இஷ்டமாக அவங்கள நினைத்து வேண்டிக்கொண்டே இருப்போம். அவங்களுடைய அருளும் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கும். அவங்களுடைய அருள் இல்லாமல் அவங்களுடைய நாமத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கவே முடியாது. ஆனால் முருகனுடைய அருள் இருக்குது, சக்தி உங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அடிக்கடி அவருடைய நாமம், அதாவது முருகன் அப்படிங்கிற அந்த பெயரை நீங்கள் எந்நேரம் சொல்லிக்கொண்டே தான் இருப்பீங்க. பூஜை பண்ணால் தான் சொல்வீங்களான்னா கிடையாது. 24 மணி நேரமும் நீங்கள் சொல்லிட்டு தான் இருப்பீங்க. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு பெயரை நீங்கள் சொல்லிட்டு இருப்பீங்க அல்லது கேட்டுகிட்டே இருப்பீங்க. முருகனுடைய சக்தி இருந்தால் நிச்சயமாக இந்த அறிகுறி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு எண்ணமும் சிந்தனையும் பேச்சும் முருகனுடைய கலந்த பேச்சாக தான் உங்களுக்கு இருக்கும். இந்த அறிகுறி மிகவும் முக்கியமான அறிகுறி. அடுத்த அறிகுறியை பார்த்தீங்க அப்படின்னா முருகனுக்கு நீங்கள் அதிகமாக பூஜை செய்யும் பழக்கமும் உங்களுக்கு இருக்கும். முருகன் கோயிலுக்கு அதிகமாக போயிட்டு வருகின்ற ஒரு பழக்கமும் இருக்கும். முருகன் கோவிலில் அடிக்கடி நீங்கள் ஏதாவது ஒரு வேண்டுதல் வைத்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொண்டே இருப்பீங்க. அதாவது ஒரு மொட்டையோ அல்லது நீங்கள் பால்குடம் எடுக்கிறதோ எப்போ பார்த்தாலும் முருகனுக்கு வேண்டுதல் வைத்து வைத்து நீங்கள் நிறைவேற்றி கொண்டே இருப்பீங்க. சீக்கிரமாக அந்த வேண்டுதல் உங்களுக்கு நிறைவேறும். முருகனுடைய சக்தி உங்களுக்குள்ளே இருக்கும்போது அந்த வேண்டுதல் பால்குடமாக இருக்கட்டும், மொட்டையாக இருக்கட்டும், மற்ற ஏதாவது ஒரு வேண்டுதலாக இருக்கட்டும், இல்லைன்னா நீங்கள் கோயிலுக்கு நடந்தே போகிற மாதிரி ஒரு வேண்டுதல் ஏதாவது வைத்திருந்தீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாகவே அது நடக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் நினச்சா உடனே முருகன் கோவிலுக்கு போயிடுவீங்க. இந்த அறிகுறியெல்லாம் இருந்துச்சுன்னா முருகனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். நீங்கள் எப்போதெல்லாம் முருகன் கோவிலுக்கு நான் போகணும் அப்படிங்கிறது நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த நாள் சீக்கிரமாக உங்களுக்கு வந்துடும். சீக்கிரமாக நீங்கள் முருகனுடைய ஆலயத்திற்கு போயிட்டு வந்துடுவீங்க. இப்போ பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவில் சீக்கிரமாக போகிறது பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் நினச்ச நேரம் போயிட்டு வந்துடலாம். இப்போ கொஞ்சம் தூரமான கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும்னு நினைப்பீங்க, கொஞ்சம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு கூட நீங்கள் நினைத்த உடனே போயிட்டு வர யோகம் முருகன் உங்களுக்கு கொடுப்பாரு. திடீர்னு உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகணும், முருகன் கோயிலுக்கு அப்படிங்கிறது நினைவு வரும். அப்படி வரும்போதெல்லாம் நீங்கள் போயிட்டு வருவீங்க. அது முருகனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அதுவும் நமக்கு சாத்தியமாகும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு திருச்செந்தூர் போகணும்னு நினைத்தா கூட அது வருடக்கணக்காக நினச்சிட்டு தான் இருப்பாங்களே தவிர போக முடியாது. ஆனால் ரொம்ப பக்தி கொண்டவர்களும் முருகனுடைய அருள் இருப்பவர்களும் நினைத்த உடனே அவங்க போயிட்டு வந்துடுவாங்க. நினைத்த உடனே அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே சாதகமாக அமையும். அப்படி அமையும் பட்சத்தில் அவங்க முருகன் மீது அளவில்லா அன்பும் நம்பிக்கையும் கொண்டவராக நீங்கள் கட்டாயமாக இருப்பீங்க. இந்த அறிகுறி இருந்துச்சுன்னா நிச்சயமாக முருகனுடைய அன்பு உங்களுக்கும் இருக்குது. முருகனுடைய பார்வை உங்களுக்கு நிச்சயமாக இருக்கின்றது. உங்களுக்கும் முருகன் மேலே இருப்பது போல் முருகனுக்கும் உங்கள் மேல் அன்பு இருக்குது. இந்த அறிகுறி உங்களுக்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த அறிகுறி இருந்துச்சு அப்படின்னா 100% இல்லை,
1000% முருகன் மீது உங்களுக்கும் தீவிர பக்தி, முருகனுக்கும் உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தீராத அன்பு நிச்சயமாக 1000% இருக்கின்றது. 100% இல்லை, 1000 கோடி சதவீதம் கூட நம்ம சொல்லலாம். இது எப்படி நமக்கு எண்ணங்கள் வரும் அப்படின்னா, முருகன் மீது நீங்கள் தீவிர பக்தியாக இருக்கீங்க, முருகனுக்கும் உங்கள் மேலே அன்பு இருந்துச்சு அப்படின்னா, எது நடந்தாலும் என்னுடைய முருகன் பார்த்துப்பான் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போது எண்ணம் வருகின்றதோ அப்போது நீங்கள் சிறந்த ஒரு முருகனுடைய பக்தர் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய எண்ணத்தில் வைத்துக்கொள்ளலாம். அதாவது நல்லதும் நடந்தாலும் சரி, கெட்டதும் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் என்னுடைய முருகனோட அருளோடு தான் எல்லாமே எனக்கு நடக்கின்றது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்போது வருகின்றதோ அடுத்த நொடியே நீங்கள் முருகனோட தீவிர பக்தர். முருகன்கிட்ட அன்பை தவிர நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. எது நடந்தாலும் முருகனுடைய அருளோடு தான் எனக்கு நடக்கும். நான் எதுவுமே முருகனிடமிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை. முருகன் எப்போதுமே என்கிட்ட தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது நீங்கள் எப்போது நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு டாப் அறிகுறி. எப்போதும் நீங்கள் அந்த பக்குவம் அடைந்து முருகன் தான் எனக்கு எல்லாமே, முருகன் தான் எது நடந்தாலும் அவருடைய அருளால் தான், நல்லது நடந்தாலும் சரி முருகனால் தான் எனக்கு இது நடக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி முருகன் பார்த்துட்டு தான் இருக்கார், எனக்கு சரி பண்ணி கொடுத்துருவார், முருகனுடைய அருளால் தான் எனக்கு நல்லதும் சரி பிரச்சனையும் சரி எல்லாமே அவருடைய பார்வையில் தான் எனக்கு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்போ உங்கள் மனசளவு நீங்கள் கொண்டு வரீங்களோ அப்போ தான் நீங்கள் உங்கள் பக்தியில் வெற்றி பெற்றவர்கள் அப்படிங்கிறதே அர்த்தம். ஏன்னா இதுதான் பார்த்திங்கன்னா சரணாகதி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. சரணாகதி அப்படிங்கிறது அவங்கள சரணடைந்துறது, அதாவது சரணடைஞ்சிறது, எல்லாமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி எண்ணம் பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே வராது. எல்லோருக்குமே வருமா அப்படின்னா நிச்சயமாக அது வரவே வராது. யாருக்காவது ஒரு சில பேருக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த அறிகுறி நிச்சயமாக இருக்கும். அது 3வது அறிகுறி. இது நான் சொன்னது நிச்சயமாக ரொம்ப ரேர் தான். ஏன்னா நம்ம எந்த கடவுளை வழிபாடு செஞ்சாலும் எனக்கு கடவுளுடைய அன்பு மட்டும் போதும் அப்படிங்கிறது யாருமே அப்படி நினச்சி வழிபாடு செய்ய மாட்டோம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சொந்த வீடு வேண்டும், ஒரு நகை வேண்டும், ஒரு பங்களா வேண்டும், ஒரு காரு வேணும், இப்படி தான் நம்ம வேண்டுதல் வச்சு நம்ம வழிபாடு செய்வோமே தவிர உன்னுடைய அன்பு மட்டும் போதும் அப்படிங்கிறது ரொம்ப ரேர் தான். இந்த அறிகுறி இருக்குது அப்படின்னா அவங்க மிக சிறந்த பக்தை அப்படிங்கிறதும் நம்ம அவங்களுக்கு முத்திரையே கொடுத்துடலாம், முருகன் பக்தை அப்படிங்கிறது. ஏன்னா இந்த அறிகுறி ரொம்ப ரேர் தான். இந்த அறிகுறி உங்களுக்கு அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலி தான். நீங்கள் முருகனை பக்தராக நீங்கள் இருக்கிறது முருகனுக்கே ஒரு பாக்கியம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா எல்லாருமே இந்த அறிகுறியில் மட்டும் இருக்கவே முடியாது, ரொம்ப ரேர். இந்த அறிகுறியில் எல்லாருமே நிச்சயமாக மாற ட்ரை பண்ணணும். எதற்காக அப்படின்னா எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி நடக்குமானா நடக்காது. ஒன்று நம்ம நினைத்த மாதிரி நடக்கும், ஒன்று ஆப்போசிட்டாக நடக்கும், ஒன்று நம்ம நினச்சது மாதிரி நடந்தால் கூட நமக்கு அது பிரச்சனையாக தான் போகும். நம்ம நினைக்காதபடி நடக்கிறது கூட நமக்கு மிகவும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். அதனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்க்குற வாழ்வும் சரி, ஏதாவது ஒன்று நீங்கள் எதிர்பார்க்குறதும் சரி, அது உங்களுக்கு கஷ்டத்தையும் கவலையும் தான் கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை போய் தான் முடியும். அதே போல் இப்போ நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க, ஒன்று நடக்கணும் அப்படிங்கிறது நினைக்கிறீங்க, ஆனால் அது நடக்கலை அப்படின்னா அது உங்களுக்கு நல்லதுக்காக தான் அது நடக்கலை அப்படிங்கிற எண்ணமும் நீங்கள் கொண்டு வரணும். அப்படின்னா மட்டும்தான் இறைவனுக்கு நம்மளுடைய பக்தி ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த பக்தி உண்மையாகவும் இருக்கும். அந்த பக்தி அர்த்தமுள்ளதாகவும் இருக்கும், நல்ல ஒரு ஞானத்தை கொடுக்கும். இந்த பக்தி ஒரு மெச்சூரிட்டி கொடுக்கும். அதாவது நல்ல ஒரு ஞானம், நல்ல ஒரு அறிவு அப்படி சொல்லும் பார்த்திங்களா, நல்ல ஒரு அனுபவம் அப்படிங்கிறது குறிக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி நல்ல ஒரு மெச்சூரிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பக்தி உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். இந்த அறிகுறி இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாத்துலேயுமே நிச்சயமாக ஜெயிப்பீங்க. கடவுள் மீது நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நீங்கள் இருப்பதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிக்கான அறிகுறி. கடமை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிறது சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அதே போல் தான் நீங்கள் கடவுளுக்கு பூஜை பண்ணுங்கள், நல்லா வேண்டிக்கோங்க. கடவுள்கிட்ட எல்லாமே நினச்சது நடக்கணும் அப்படிங்கிறது வேண்டிக்கோங்க, நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதற்காக நான் இந்த பூஜை செஞ்சால் நீங்கள் இது எனக்கு நடத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்காதீங்க. கடவுளுக்கு எந்த ஒரு பூஜையாக பண்ணாலும் சரி, எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் சரி, ஒரு விளக்கு மட்டும் ஏற்றினாலும் சரி, நீங்கள் முழு மனதோடு நீங்கள் ஏற்றிக்கொண்டு அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா சரணாகதியோடு நீங்கள் வேண்டிக்கோங்க. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வழிபாடிற்கும் சரி, ஒவ்வொரு பூஜைக்கும் சரி, அதற்கான பலன் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு கொடுப்பாங்க. சற்று பொறுமையோடு நீங்கள் இருந்தால் போதும். எல்லாமே பொறுமைக்கு தான் உங்களுக்கு எல்லாமே பரிசு கிடைக்கும். அதனால் நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா எல்லாமே கடவுள் உங்களுக்கு எது நல்லதோ எல்லாமே அவர் உங்களுக்கு கொடுப்பாங்க.
சங்கடங்கள் வந்தாலும் அதை கடவுளே தீர்த்து வச்சுடுவாங்க. எல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் வந்து கடவுளை வந்து உணர்வீங்க. இந்த அறிகுறி இருந்தாலே நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலியாகவும் யோகம் உள்ளவர்களாகவும் மிகவும் பாக்கியசாலியாகவும் நிச்சயமாக இருப்பீங்க. கடவுளுடைய அருளால் நிச்சயமாக நீங்கள் நல்ல ஒரு வசதியான வாழ்க்கையும் நல்ல ஒரு செல்வந்தராகவும் நல்ல ஒரு மனிதராகவும் நல்ல ஒரு குணம் உள்ளவர்களாகவும் நிச்சயமாக இருக்க முடியும். இதில் இந்த முக்கியமான நான் சொன்ன 3 அறிகுறியில் ஏதாவது ஒரு அறிகுறி இருந்தாலே போதும். நீங்கள் நிச்சயமாக வந்து கடவுளோட ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நீங்கள் வந்து புரிந்து கொள்ளுங்கள். இதில் உங்களுக்கு எந்த அறிகுறி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து முருகன் மீது தீவிர பக்தி இருக்குது அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முருகனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன். நன்றி.